Hello 12 CBSE students. So இன்னைக்கு நம்ம physics chapter 1ல நம்ம இந்த assertion and reason தான் பார்க்க போறோம். Before going to this assertion and reason, நான் என்ன பண்றேன்னா ஒரு டயக்ராம் நான் இங்க வரையறேன். ஸோ இது வந்து ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்க இது ஒரு ஃபிக்ஸ்டு ஏரியா. இந்த ஃபிக்ஸ்டு ஏரியாலேருந்து ஒரு த்ரெட் வழியா ஒரு சார்ஜ்டு பாடி இங்க இருக்கு. ஓகேவா? சரியா? இது இந்த ஆக்சுவலாக என்ன ஆகணும், ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருந்தால் இட் ஹாஸ் டு பி இன் திஸ் சென்ட்ரு பொசிஷன். இதுதான் அதோட ஈக்லிபிரியம் பொசிஷனாக இருக்கும். ஆனால் இங்கே இல்லாமல் அது இந்த பக்கம் பார்த்த மாதிரி மூவ் ஆயிருக்கு. சரிங்களா? இதை நான் இந்த கொஸ்டின் இந்த அசர்ஷன் அண்ட் ரீசன் முடிச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இந்த பாலோட இல்லை இந்த ஸ்பியரோட சார்ஜ் என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? சரி, இப்போ இங்கே வருவோம். The negative charge in a uniform electric field, in an electric field moves along the direction of electric field அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் சார்ஜை வச்சிங்கன்னா அது எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா? மூவ்ஸ் along the direction of the electric fieldன்னு சொல்றாங்க. அது கரெக்டா அப்படின்னா இட் இஸ் ஃபால்ஸ். ஏன் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ஒரு நெகட்டிவ் சார்ஜை வச்சிங்க அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்? டுவர்ட்ஸ் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் தான் ஆக்ட் ஆகும். F is equal to minus QE அப்படின்னு ஆக்ட் ஆகும். சரிங்களா? நம்ம இதை வந்து ஒரு டைபோல் கான்செப்டில் பார்த்துருப்போம். ஒரு டைபோலில் இது நெகட்டிவ் சார்ஜாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நெகட்டிவ் சார்ஜ், இது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்டாக இருக்கும். F is equal to QEன்னு ஆக்டாக இருக்கும். இதே நெகட்டிவ் சார்ஜ் மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். சரிங்களா? அப்போ எப்பவுமே ஒரு நெகட்டிவ் சார்ஜை கொண்டு போயிட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் என்ன ஆகும்? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். யார் மேலே? நெகட்டிவ் சார்ஜ் மேலே. அப்போ ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா த எலக்ட்ரான் ஆர் த நெகட்டிவ் சார்ஜ் வில் மூவ் டுவர்ட்ஸ் திஸ் சைடு தானே. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கான்? மூவ்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போது அது தப்பு. இதுக்கான ரீசனும் பாருங்கள். ரீசன் என்ன சொல்லியிருக்கான்? ஆன் அ நெகட்டிவ் சார்ஜ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறான். ஸோ இதுவும் என்னது தான்? தப்பு தான், ஃபால்ஸ் தான். அப்போ ரெண்டுமே ஃபால்ஸ் தான் இந்த கேட்டகரியில். இதுக்கான ஆன்சர் ரைட்டா? போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். சரிங்களா? இப்போ இங்கே சொல்லுங்க. அப்போ இந்த சார்ஜில் என்ன, இந்த ஸ்பியரில் என்ன சார்ஜ் ஆக்ட் ஆகும்? இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது பாருங்க. ஒரு பால் இப்படி தொங்க விட்டிங்கன்னா இது இப்படி தானே இருக்கும். இப்படி இல்லாமல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வச்சோன்னே இப்படி மூவ் ஆகுது. தட் இஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னா இது என்ன கைண்ட் ஆஃப் சார்ஜ்? இது இட் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் நமக்கு ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஸோ இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் அதை வந்து ஒரு 1 மார்க்கில் ஒரு அசர்ஷன் அண்ட் ரீசனில் கேட்டிருக்கான். தேங்க்யூ.